அண்ணாமலை போன்றவர்கள் எத்தனை மாறுவேடம் போட்டு வந்தாலும் பாஜக என்கின்ற கொண்டையை மறைக்க முடியாது. பாஜக தான் அதிமுகவை அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவர் உணர வேண்டும். திசை திருப்புகின்ற வேலையை செய்கிறார், ஒரு குழப்பம் செய்கின்ற வேலையை செய்கிறார். அந்த குழப்பம் இங்கே நடக்காது. பாஜகவால் இன்னொரு கிளை அமைப்பாக அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. பாஜகவினுடைய ஒரு சப்ஸ்டியூட் தான் அந்த அமைப்பு. அண்ணாமலை அவருடைய தொடங்கியிருக்கிற அந்த அமைப்பு தமிழ்நாட்டில் பாஜக முன்னெடுக்கின்ற வெறுப்பு அரசியலோ அல்லது அவங்களுக்கான மதவாத அரசியலோ தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதை தெரிந்து கொண்டு பாஜகவால் இன்னொரு கிளை அமைப்பாக அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். இந்தியா முழுக்க இம்மாதிரியான உத்தியை பாஜக கையாண்டுகிறது. குஜராத்தில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கேசுபாய் பட்டேல் என்கின்ற முதல்வர் இருந்தார். 1998 2001 வரை அவர் தான் முதலமைச்சர். ஆனால் பாஜகவோடு அவர் முரண்பட்டு சொன்னதாக சொல்லி அவர் வெளியேறி அவர் அங்கே குஜராத் பரிவர்த்தன் பார்ட்டி என்று ஒரு பார்ட்டியை தொடங்கி அதற்கு பிறகு 2014 மீண்டும் பாஜகவோடு தன்னை இணைத்து கொண்டார். எல்லாருக்குமே தெரியும். அதே போல் உமாபாரதி எல்லோருக்குமே தெரியும். உமாபாரதி பாபர் மசூதி இடிப்பு வழக்கிலே சம்பந்தப்பட்டவர். ஆனால் விடுதலை செய்யப்பட்டார். அத்வானியோடு ஏற்பட்ட முரண்பாட்டில் அவர் வெளியேறி அங்கே பாரதிய ஜனசக்தி பார்ட்டி என்று உருவாக்கி அவர் அதற்கு எதிராக இருந்தார். பின்பு 2014 உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், பாஜகவில் இணைந்து அவர் மத்திய அமைச்சராகவே இருந்தார். இதெல்லாம் உதாரணங்கள். ஆகவே அண்ணாமலை போன்றவர்கள் எத்தனை மாறுவேடம் போட்டு வந்தாலும் பாஜக என்கின்ற கொண்டையை மறைக்க முடியாது. ஆகவே அவர் பாஜகவினுடைய ஒரு பினாமி அமைப்பு, ஒரு சப்ஸ்டியூட் தான் என்பதை காலம் அவருக்கு உணர்த்தும். மக்கள் உணர்ந்து கொண்டார்கள், அவருக்கு உணர்த்தும். அதை யாரும் நம்ப மாட்டார்கள், இளைஞர்கள் யாரும் நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவர் ஐபிஎஸ் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வரும்பொழுதே அவர் தற்சார்பு விவசாயம் என்கின்ற பெயரிலே ஒன்றை உருவாக்கினார்கள். ஆனால் அவர் தொடக்கத்திலே அவர் சொன்னால் அவருக்கு பின்னாடி இருப்பது RSS என்று தமிழ்நாட்டு இளைஞர்கள் தான், மாணவர்கள் தான் அம்பலப்படுத்தினார்கள். அது இதையும் அம்பலப்படுத்துவார்கள். இல்லை, மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் பாஜகவோடு இணைந்து அரசியல் செய்து வருகிறார்கள். பாஜக தான் அதிமுகவை அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவர் உணர வேண்டும். ஒரு மாநில உரிமையை பேசிய கட்சி, மாநிலத்துக்காக பாராட்டிய கட்சி இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதை அதிமுக தொண்டர்கள் உணர வேண்டும். அப்போ மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் போன்றவர்கள் அதிமுகவை காப்பாற்றுவதற்கு முயல வேண்டும். பாஜக ஒரு தீய சக்தி. பாஜக இந்தியாவுக்கு எதிராக அல்லது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுகின்றது. அப்படி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிற போது இந்தியாவுடைய மக்கள் பாதிக்கப்படுவார்கள், அரசியலமைப்பு சட்டம் பாதிக்கப்படும். ஆகவே தான் அதை நாம் தீய சக்தி என்று சொல்லுகின்றோம். ஆகவே அதிமுகவை பாதுகாப்பதற்கு அண்ணன் பழனிசாமி போன்றவர்களோ, அதை எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களோ, டிடிவி தினகரன் போன்றவர்களோ முயல வேண்டும். அதே மாதிரி கரூர்ல கூட்டு களவாணிகள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுறதாகவும், கூட்டு களவாணிகள் என்றது அவங்க கிடையாது, அதாவது இவர் அதிமுக எம்எல்ஏக்களை களவான்றவர் தான் அப்படின்ற ஒரு கருத்தையை வச்சிருக்கிறாரு. விசிகா அந்த கம்யூனிஸ்ட் கட்சி பிளஸ் ஐயூஎம்எல்ஏ உங்களை நம்பாம தான் அதிமுக இருக்கிற எம்எல்ஏக்களை களவாண்டிட்டு இருக்கிறாரு. இவர் தான் ஒரு எம்எல்ஏ களவாணி சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக என்கின்ற ஒரு பேர் இயக்கம் தமிழ்நாட்டில் பலமுறை ஆட்சி செய்த இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் போன்றவர்கள் ஒரு வலிமையான தலைவர்களாக இருந்தவர்கள். அப்படிப்பட்ட கட்சியில் ஒரு வலிமையான தலைமை இருந்து அந்த தொண்டர்களை, இளைஞர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை வழிநடத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அந்த கட்சிக்குள் என்ன முரண்பாடு, அந்த கட்சியிலிருந்து ஏன் வெளியேறுகிறார்கள், அதற்கு பின்னணி என்ன என்பதை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சராக இருந்து செயல்பட்ட மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது குறித்து விவாதிக்க வேண்டும். அது குறித்து விவாதிக்க போவதாக 3 நாள் நேரமும் கொடுத்துருக்கிறாரு. 3 நாள் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஏன் தோல்வி, எதற்காக இதெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரம் ஒதுக்கியிருக்கிறதாக நான் செய்தித்தாளில் பார்த்தேன். அப்போ அந்த விவாதத்தில் அவர் கலந்துக்கிட்டு ஏன் இங்கேருந்து போகிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிற விவாதத்தை அவங்க தொடங்கணும். ஏன்னா ஒரு வலிமையான ஒரு கட்சி, வலிமையான தலைமை இல்லையோ, நம்பவில்லையோ, கட்சியினுடைய தலைமையை நம்பவில்லையோ என்கின்ற அடிப்படையில் தான் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம்.
அதனால் சட்டமன்ற உறுப்பினர்கள் போவது குறித்து முதலில் அதிமுகவுடைய நிலை என்ன, அதிமுகவுக்குள் அதனுடைய செயல்பாடுகள் என்னவா இருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். அப்போதான் அது தெரியும் நமக்கு. உங்களை நம்புறேன்னு சொல்றாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது விசிகாவிலோ ஐஎன்ஏலையோ கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க நம்பாம தான் அவங்க கூப்பிடுறாரு அப்படி ஒரு தாட்டு வந்து அதை எப்படி நீங்க பார்க்குறீங்க? இல்லை, அது அவர் திசை திருப்புகின்ற வேலை. அதாவது வந்து திசை திருப்புகின்ற வேலையை செய்கிறார், ஒரு குழப்பம் செய்கின்ற வேலையை செய்கிறார். அந்த குழப்பம் இங்கே நடக்காது. அது ஒரு நம்ப முடியாத ஒரு குளறுபடியை உருவாக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அதுவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு சதி தான். செப்டம்பர் 15ஆம் தேதி அதாவது அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு தாய்மாமன் திட்டம், தங்கமோதல் திட்டம் வந்து தொடங்கப்படும்னு சொல்லி முன்னாடி வந்து ஒரு பரவலான ஒரு செய்தியா இருந்தது. ஆனா கரூர்ல அது முறைப்படி வந்து முதல்வர் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா இதை வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே விசிக அதை வந்து மறுபரிசீலனைன்னு சொன்னாங்க தலைவர். இதை எப்படி பாக்குறீங்க? அவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து நீங்க முதல்வர் அறிவிப்பீங்க? அது குறித்து எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிவிப்பாங்க. அது குறித்து அவர் வந்து விவாதித்து அது குறித்து பேசுவாங்க. இப்போ நான் வந்து சொல்ல முடியாது. ஆதி திராவிடர் திருவிடை மருதூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடை மருதூர் பள்ளிக்கூடத்தில் தாவேக்காவுக்கு ஒன்றிய செயலாளர் தாவேக்காவுக்கு ஆய்வு பண்றாங்க. இதை நீங்க ஒரு அமைச்சராக எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது அவருக்கு தகவல் வந்திருக்கலாம், இல்லைன்னா அது அந்த பள்ளியில் என்ன இருக்குங்கிறது யாராவது சொல்லியிருக்கலாம். ஆனால் பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிகளை ஆய்வு செய்வது, விடுதிகளை ஆய்வு செய்வது என்பது கட்சியை சேர்ந்தவர்கள் அங்கே போய் செல்லக்கூடாது என்று அவர் வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த வழிகாட்டுதல் ஆதிரோட நலத்துறைக்கும் பொருந்தும். இந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் தான் போய் பார்க்கணுமே ஒழிய கட்சிக்காரர்கள் செல்லக்கூடாது. நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் போய் அங்கே போய் ஆய்வு செய்வாங்க அப்படின்னா அதுவும் ஏற்புடையதல்ல. அதுவே கட்சியை சேர்ந்தவர்கள் கட்சி சம்பந்தப்பட்ட வேலைகளோடு நிறுத்திக்கொள்வது நல்லது. அதைத்தான் மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னார்கள். அவர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகின்றேன். வந்தே மாதரம் வந்துட்டு இப்போ வந்து அந்த ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த தமிழக அரசு எப்படி எடுத்துக்கணும்? வந்தே மாதரம் வந்து அரசு நிகழ்ச்சிகள்ல வந்தே மாதரம் பாடப்படுற வாய்ப்பு இருக்கா, இல்லை வந்து அதை புறந்ததுக்கான வாய்ப்பு இல்லை? இது விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடாக தான் நாங்கள் சொன்னோம். இப்போ நான் பேசினதில் வந்து இது வேண்டுமென்றே திட்டமிட்டு பாரதிய ஜனதா அல்லது பாரதிய ஜனதா அரசு ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு உத்தி. ஏற்கனவே தேசிய கீதம் இருக்கின்றது. அந்த தேசிய கீதம் தான் தேசம் முழுக்க பாடப்படுகிறது. அந்த தேசிய கீதத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு வந்தே மாதரத்தை முன்னெடுப்பது என்பது அது தவறான முன்னுதாரணம். அது அரசாணையின் மூலமாக அவர் கட்டாயப்படுத்த முயல்கிறார்கள். கட்டாயம் அது வந்து அந்த ஒரு தேசபக்தியை அல்லது தேசபக்தியை ஊட்டுவது என்பது தானாக வர வேண்டும். நீ அரசாணையின் மூலமாக அவர்கள் திட்டமிடுவது என்பது, இந்த பாடலை வந்து ஆனந்தமடம் நாவலில் சந்திர சட்டர்ஜி என்கின்ற ஒரு வங்கதேச எழுத்தாளர் எழுதிய நாவல், அந்த நாவலில் இந்த பாடல் அதில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பாடலில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல கருத்துக்கள் இருக்கிறது என்று இஸ்லாமியர்கள் அல்லது வந்து முற்போக்கான அத்தனை பேருமே அது குறித்து குற்றம் சாட்டுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அப்படியான ஒரு பாடலை தேசிய கீதத்திற்கு முன்பாக பாடுவது என்பது தேசிய கீதத்தை அவமதிக்கின்ற செயல். பாஜக அரசு இந்த அரசாணையின் மூலமாக வந்தே மாதரம் பாட வைப்பது என்பது தேசிய கீதத்தை அவமதிக்கின்ற செயல். இதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றோம்.